ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது ஹீரோ லெவலிங் சோலோ எபிசோடு 13 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ கூட அந்த ஜிஜி காம்படிஷன் மாதிரி போட்டிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ அதை அசால்ட்டாக முறியடிச்சிருப்பாரு. வாயை பொழந்துட்டு அந்த ஸ்க்ரீனை பார்த்துருப்பான். இவன் எப்படிரா இதெல்லாம் முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த ரிவார்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஐட்டமை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வூல்ஃப் கிளாத் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். அது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் செம்மையாக கடுப்பாகி ஒரு லைப்ரரி மாதிரி போய் அந்த லைப்ரரியில் இருக்கிற புக்கை வாங்கிட்டு இருக்கும்போது அந்த உலகத்தை சேர்ந்த ஒருத்த நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் எங்களோட எல்டர்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ண நம்ம ஹீரோவும் டைம் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு போக அவன் நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்பான். நம்ம ஹீரோவும் சரி இவ்வளோ கெஞ்சி கேட்குற வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போவான். அப்படி போகும்போது அவன் ஒரு பயங்கரமான மீட்டிங் இருக்க இடத்துக்கு கூட்டு போக அங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பானுங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங் இடத்துக்கு கூட்டு போயிட்டு பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அங்கே இருக்க ஒருத்தன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது, நான் எந்த மாதிரியா ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ரேங்கை சொல்ல அது கேட்ட அந்த வயசானாலும் வாயை பொழந்துருவான். நீங்கள் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னா நம்ம ஒரு டீலை போட்டுக்கலாம், நீங்கள் இந்த கிஃப்ட்டை வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுப்பான். அது பார்க்கறதுக்கே செம கோல்டன் பால் மாதிரி இருக்கும். இது என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது இதுதான் ஃப்ரூட் ஆஃப் எபிலிட்டி, இந்த ஃப்ரூட்டில் நிறைய எபிலிட்டி இருக்கும், இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இது ரொம்ப விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு சரி நான் அதை வாங்கிக்கிறேன் அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ரிவார்டெல்லாம் செக் பண்ணி பார்ப்பான். எல்லாமே லெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோட கன்னு, அப்புறம் அந்த வாய்டு, ரிப்பிள் ஸ்லாஸு, இந்த மாதிரி எல்லா பவரும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ பரவாயில்லையே, நான் செம்ம ஸ்பீடு அப்கிரேட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் அந்த யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட் அந்த வயசான ஆளு நம்ம ஹீரோ போன அந்த டஞ்சனை பார்த்துட்டு இருப்பாரு. பரவாயில்ல, இப்போ உள்ள ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ரொம்பவே பயங்கரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு தாத்தா இந்தாங்க உங்களோட மெடிசனை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த பொண்ணு யாரோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட ஏழை நடக்கிற இடத்துக்கு போனால் பார்த்தீங்களா அந்த லிங்க் பொண்ணு தாங்க இந்த பொண்ணுக்கிட்ட அந்த பிரசிடென்ட்டு பேத்தி நீ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்தானே அவனை பற்றி நீ கேள்விப்பட்டியா, அவனை நீ ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம லிங்கும் என்ன சொல்கிறீங்க, அவனை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவரோட தாத்தா அதாவது அந்த பிரசிடென்ட்டு இவனோட பேர் சங்கு, இவனோட டீட்டெயில் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த லிங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவனை பற்றி எனக்கு என்ன கவலை, நீங்கள் எதுக்கு அவனை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருனே தெரியாத மாதிரி அங்கேருந்து போவான். ஆனால் அந்த தாத்தாக்கு இந்த லிங்குக்கு நம்ம ஹீரோ மேலே கண்ணு இருக்குன்னு தெரிய வந்துருக்குது போல இருக்குது. அவர் நக்கலாக பார்த்துட்டு இருக்கும்போது அவள் அப்படியே வெளியே தப்பிச்சுட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு வந்துட்டு இருப்பா. ஆனால் அங்கே தாத்தா இங்கே லிங்கை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஏய் சீக்கிரம் இங்கே வா, அவன்கிட்ட பேசணும் அவனை பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஆளை விடுங்க நான் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட இருந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இப்போ அவன் எங்கே இருப்பான், அவனை நான் பார்த்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த டஞ்சன்லேருந்து அப்படியே வெளியே வந்தோடனே வைக்கிற மாதிரி அங்கே இருக்க எல்லா ப்ரொஃபஸரும் நம்ம ஹீரோவை சுத்து போட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த ஜிஜி வயிற்றுச்சல டேய் நான் தாண்டா இங்கே ப்ரொஃபஷனல் சாம்பியனு, என்னை விட்டுட்டு நீங்கள் அவனை பற்றி பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம காட்டாகும். அப்போது நிக் ஃபியூரி மாதிரி கண்ணில் ஐபேட்ச் போட்டிருக்க ஒரு ப்ரொஃபஸர் எல்லாருமே அமைதியாக இருங்க, நீங்கள் வாங்க உங்ககிட்ட நாங்கள் முக்கியமான விஷயம்லாம் பேசணும், நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் நீங்கள் என்னை கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறீங்க, நான் இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி எங்கே பக்கம் பார்த்தா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோவை முதல்ல அந்த காலேஜை சுற்றி காட்டின அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிங்குன்ற ஒரு பையன் என்கிட்ட டிக்கெட் இருக்கு படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் என்னடா அவன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாமல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுக்கிடாமல் அப்படியே தப்பிச்சிடறான்னு சொல்லிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அந்த பிங்கு செம்ம கடுப்பாகி என்ன நான் பேசிட்டு இருக்கேன் அவன் அந்த பையன்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காளே சொல்லிட்டு கடுப்பாவா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்து இவன் செம்ம கடுப்பாயிடுவான். அந்த பிங்கிட்டுருவன் என்ன தைரியம் இருந்தால் அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ ரொம்ப திமிரு பிடிச்சவனாமே, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிரு இல்லை உன் மூஞ்சு முகையெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டேய் கத்தாதரா கடுப்பாகுறா அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை ஒரு தட்டுவார். அதில் அந்த பிளேட்டு பறந்து போய் அந்த பிங்குன்றவன் மூஞ்சிலே அடிச்சிடும். அதை இந்த பக்கம் அந்த ஜிஜின்றவன்
ஏய் அவனை பற்றி தெரியாமல் அவகிட்ட போய் வம்புலுக்கிறியடா, அவ்வளோதான் மாட்டிக்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனாடா சேகரன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சி ஃபுல்லாக சாப்பாடாக இருக்கும். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டே எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் வேகமாக பஞ்ச் பண்ணுவான் பாருங்க. அப்படி பஞ்ச் பண்ணும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டாக அந்த அட்டாக்லேருந்து டாச் பண்ணிடுவார். அப்படி பின்னாடி போனோடனே அந்த பிங்குன்றவன் டேபிளில் மோதி டேபிள்லாம் உடஞ்சி அப்படி தெரிச்சு போய் குப்புற படுத்து கிடப்பான். நம்ம ஹீரோவும் போடா போடா ஏன்டா இங்கே வந்து என்ன தொல்லை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாமல் போகும்போது குப்புற படுத்துருந்த அந்த பிங்குன்றவன் டேய் உனக்கும் எனக்கும் பகை தான், இது இதோட முடியாது, உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அழுதுகிட்டே கோவமாக பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா கிளாஸ் ரூமில் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கான். அங்கே இருக்கிற ப்ரொஃபஸரு நம்ம ஹீரோக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே தூங்குற மாதிரியே எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருப்பான். அதை பார்த்து இந்த டீச்சர் கடுப்பாகும். யாரா அவன் முன்னாடி பெஞ்சில் உட்காந்துட்டு சொங்கி மாதிரி கடுப்பேற்றிட்டு இருக்கானு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதுக்கு மேலே இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அதை பார்த்து அந்த டீச்சர் டேய் என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து டேய் இங்கேருந்து நீ வெளியே போகக்கூடாது, எதுக்காக இங்கேருந்து வெளியே போகிற, அதுக்கு காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இன்னும் பழைய விஷயத்தையே சொல்லி சொல்லி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் படித்து என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு அந்த டீச்சர் கடுப்பாகி உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அதை பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட் டேய் அவர் எவ்வளோ பெரிய டீச்சர் தெரியுமா, நீ அவர்கிட்ட எவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போது டக்குன்னு பின்னாடி கதவை திறந்து 3 பேர் வருவானுங்க. அதில் முன்னாடி இருக்கவன் அந்த பிங்கு நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி அடி வாங்கினா பாருங்க. அவன் அங்கே வந்துட்டு இவன் என்கிட்ட இந்த மாதிரி தான் வம்பு பண்ணான், இவன் ரொம்பவே மோசமான பையன் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ப்ரொஃபஸரு இவங்ககிட்ட இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒரு இதுவும் இல்லை, நான் இதுக்கப்புறம் நான் பிரசிடென்ட்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன், டேய் நீ இதுக்கப்புறம் என்னோட கிளாஸுக்கு வந்த உன் கதையை முடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது அதை கேட்டு நம்ம இரவும் நீ என்னையா கிளாஸ் நடத்துகிற, மிஸ்டேக்காக இருக்குது, இதே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னாலே போதும், அந்தளவுக்கு நீ ரொம்ப மட்டமாக கிளாஸ் நடத்துகிற, இப்போ பாரு நான் என்ன சொல்கிறேன் பாரு அப்படின்னு முன்னாடி நம்ம ஹீரோ போய் எல்லாத்துக்குமே பாடம் நடத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பான், சண்டை எப்படி போடணும் எல்லாத்தையுமே சொல்லும்போது அதை கேட்கும்போது எல்லாருக்குமே ஆமாம்ல இவன் கரெக்டாக சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த டீச்சருக்கும் இவன் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செம்ம சாக்கா வாப்பில். அப்போ டக்குன்னு அங்கேருந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட் வந்து அந்த பிங்குன்றவனை பிடிச்சிட்டு இங்கேருந்து போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியே பார்த்தா அடுத்த இதில் அந்த ஐபேட்ச் போட்டிருக்க அந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம அடுத்து கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் வரல, இப்போ வாங்க பேசலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரசிடென்ட்டு லிங்கு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ என்னது அவரோட கடைசி பேர் லிங்கா அப்படின்னா அவ்வளோதான் இருக்குமோ, அவள் பேத்தியார போலா, ஒருவேளை அவங்க குடும்பமாக இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த லிங்கு பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு உள்ளே போவார். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வயசானவர் யோகா பண்ணிட்டு இருந்தார் பாருங்க, அவர் மாதிரி இவர் இருக்காரு, ஓ இவர் தான் அந்த பிரசிடெண்ட்டா, அதுக்காக தான் இவர் எந்த ரூமு என்னன்னு கேட்டுட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு உள்ளே போகும்போது அவர் எந்திரிச்சு நிற்கும் போது அந்த ஆறா செம பயங்கரமாக இருக்கும். நம்ம ஹீரோவும் உன்னோட ஆறா மட்டும் தான் பயங்கரமாக இருக்குமா, என்னோட ஆறாவும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஆறாவை வெளியே கொண்டு வர அதை பார்த்துட்டு அந்த வயசானவர் இந்த ஜென்ரேஷனில் ஒன்றை மாதிரி சின்ன பையன் செம பவர்ஃபுல்லாக இருக்கிறது இப்போ தான்டா பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷம், நீ என்னோட இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி இங்கே வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, நீ அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன், சரிவா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு உட்காந்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஃபோன் வரும். இருங்க ஒரு ஃபோன் வருது அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணோடனே அந்த பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த டியான் தான். அவன் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு டஞ்சன் இருக்குது, நம்ம 2 பேரும் ஒன்றா போனால் கரெக்டாக இருக்கும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தால் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம அடுத்து சந்திக்கலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த டியானும் சரி நான் உன்னோட யூனிவர்சிட்டிக்கே வரேன். அந்த ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த பிரசிடென்ட் தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னாலும் நீங்கள் வெளியே இருந்து யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னையா பேசுகிறத ஒட்டிக்கட்ட மாதிரி கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரதான் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பி மியூசியம் போகலான்னு மியூசியம் போகிறதுக்கு ஐடென்டிட்டி செக் பண்ணுறதுக்கு உள்ளே போகும்போது நம்ம ஹீரோட பவரை பார்த்து மறுபடியும் வாயா பொழப்பானுங்க, இவனுங்க ஆகுனா வாயா பொழந்துட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுக்கிடாம மியூசியமில் இருக்கிற 3வது ஃப்ளோருக்குள்ளே போவார் நம்ம ஹீரோ. அங்கே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு முக்கியமான ஏதோ டீட்டெயிலாம் இருக்கும். அந்த டீட்டெயிலில் எந்த மாதிரியான போர்ஷன்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், இதெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணால் எனக்கு ஒரு கெமிக்கல் கிடைக்கும் போல இருக்கே, பரவாயில்ல இதை நான் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா
நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படியே அந்த மியூசியத்துக்குள்ளேருந்து வெளியே வரும்போது ஒரு ஃபோன் வரும். அப்படி அந்த ஃபோனை எடுத்துட்டு, டேய் என்னடா எங்கடா இருக்கிற, வரேன்னு சொன்னியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு டியான்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் மேடையை போட்டு, அவனோட பேரு டப்ரோ. அந்த டப்ரோன்றவன் மேடையை போட்டு, நான் உங்க எல்லாத்துக்குமே சொல்றதை கரெக்டாக கேளுங்க, என்கிட்ட இப்போ சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறீங்களோ உங்களுக்கு பெரிய பரிசு தொகை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அதை எல்லாருமே பார்த்துட்டு, டேய் என்னடா உங்ககிட்ட அவ்வளோ காசா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதை கேட்டு அவன் மேடை இருந்தே கடுப்பாகிட்டு இருப்பான். அப்படி கடுப்பாகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சண்டைக்கு வாடா நீயா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து சண்டைக்கு ரெடி ஆவான். அதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க.